ஸோ ஒரு மேஜராக ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அப்போ தான் இதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வரும். ஒன்று வந்து அவரை டி அடிக்ஷனில் போடணும். நம்ம சொல்லி அவர் வரமாட்டார், பை ஃபோர்ஸ் தான் கொண்டு போய் விடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அட்வொகேட்டை பேசலாம், அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து நீங்கள் மட்டும் போனீங்கன்னா இவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவோம். அவங்க சொல்றாங்க நான் தங்கி வேலை சேர்த்து போயிடுறேன், நீயும் புருஷன் கூட இருன்றாங்க. அவர் இப்படி பண்றதெல்லாம் எப்படி மாமி இருக்குது அவருக்கு? ஒரு நிமிஷம், நீங்க தங்கி வேலை செய்யறதுக்கு வேலை இருக்கா? வீட்டு வேலைங்க இருக்குல்ல. இருக்கா? போக முடியுமா நீங்க? நீங்க போயிடுங்க. பாப்பாவையும் குழந்தைங்களும் நாங்க ஒரு சேஃபா ஒரு ஹோம்ல சேர்த்துக்கிறோம். ஆந்திர மகிழா சபால பேசிட்டு அங்க சேஃபா உங்களை கொண்டு போய் சேர்த்துடுறோம். அங்க கஷ்டங்கள் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. அவனுக்கு கை வேலை தாங்க மாட்டான் அப்படியெல்லாம் சொல்ல. இதை விடையா அவன் என்னெல்லாம் தாங்குறா? அதுதான் பாக்குறது. என்னெல்லாம் தாங்குறா அவ? தாங்குறேன். நரகம் வேதனையா இருக்கு வீட்டுல. நிம்மதியா தூங்க முடியல மேடம், நிம்மதியா சாப்பிட முடியல மேடம். அது கஷ்டமா தான் இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு 2 நாளைக்கு பசங்களை பால் குடிக்கிறேன் நான் குழந்தை. இல்லைன்னா பசங்க 2 பேரையும் நீங்க பார்த்துட்டு அவன் நிம்மதியா ஃப்ரீயா ஒரு 2 நாள் எங்கேயாவது அவளை கொண்டு போய் அவளுக்கு செக்கப் எல்லாம் பண்ணி அவன் நல்லா இருக்காளா பார்க்கணும். எனக்கு நான் பாப்பாவை பார்த்துக்கலாம், பையனை தான் பார்த்துக்கிட்டு கஷ்டம். பாப்பா இருந்துடும். பையனுக்கு என்ன வயசாச்சு? 1 வயசு ஆகுது. உண்டா இந்த மேடம் குழந்தை பெத்துட்டு நல்லா வெயிட் போட்டியே அன்ட்டு அசிங்கமா பேசி ரொம்ப அடி மேடம். 65 கிலோ இருந்தேன் மேடம். இந்த குழந்தைக்கு என்ன வேணும் தெரியுமா? நிம்மதியா ஒரு 10 நாள் அவ இருக்கணும். ஒரு தாய் வீட்டுக்கு போற மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்பணும். என்ன வயசுமா? 23 மேடம். என்ன அநியாயம் பாருங்களேன். அவங்க அம்மா வீட்டுல கூட அது நிம்மதி இல்லை. அம்மா ஒரு பக்கம் திட்டினே இருக்கும், அவங்க அண்ணன் ஒரு பக்கம் திட்டுவான். ஏன்னா அம்மா அவ்வளவு ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சிருக்காங்கல்ல. ஆமா மேடம், கை கால் ஊந்திச்சு மேடம், அடிச்சு எனக்கு. யாருக்கு? எனக்கு. எப்படி? ரொம்ப வீக் ஆயிட்டேன், கன்சிவா இருந்திருக்கிறேன், எனக்கே தெரியல மேடம். அதுக்கப்புறம் இவர் அடிச்சா? ஆமா அடிச்சு கன்சிவ் ஆயிட்டேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிச்சு அதுக்கப்புறம் ஊந்துட்டேன். எங்க அம்மா தான் 1 வருஷம் பாத்துக்கினாங்க. 1 பாத்ரூம் கூட எங்க அம்மா பிடிச்சிதான் ஊத்துவாங்க. ரொம்ப எத்தனை போயிட்டு ஊர்ல ரோட்ல விட்டு போயிட்டாரு மேடம், வீட்டுல கூட உள்ள அப்படியே குழந்தை தூக்கினு அந்த பொண்ணு தூக்கின்னு போயின மேடம். எங்க அம்மா தான் 1 வருஷமா பாத்துட்டு இருந்துச்சு. இந்த பையனை கன்சீவா இருக்கும்போது பொண்ணு பிறந்து ஒரு வாட்டி கன்சிவா இருந்தேன் மேடம். அந்த குழந்தை போயிடுச்சு. உங்க அண்ணா கூட குழந்தைய வாங்கி வந்தியா அன்ட்டு ரொம்ப அசிங்கமா திட்டுறது, எங்கன்னா அங்க அடிக்கிறது. ஒரு மென்டல் மேரே அடிப்பாரு மேடம், ஏதுன்னா தூக்கி அடிப்பாரு. உங்க அம்மாவோட நம்பர் இருக்கு? இருக்கு மேடம். ஐயோ இதெல்லாம் ரொம்ப டார்ச்சர். நீங்க எப்படிமா அப்படி விட்டீங்க? அவங்க அம்மா இப்போ 2 லட்ச ரூபாய் அந்த ஓடு போடுறதுக்கோசம் கொடுத்தாங்க. வாடகை வீட்டுல இருந்து அப்பப்ப வீடு காலி பண்ணி இருக்கிறீங்க போங்கன்னு. இப்போ அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க. அது 1 லட்ச ரூபாய் எனக்கு வேணும். 2 லட்ச ரூபாய் உன்னால கொடுக்க முடியாது, இப்போதே ஆபரேஷன் பண்ணி வந்தேன், கர்ப்பப்பை ஏற்றுட்டு 1 லட்ச ரூபாய்னா ரெடி பண்ணி கொடு நீ, எனக்கு கல்யாணத்துக்கு வேணும்னு கேட்டாங்க. சரி நான் 1 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டேன். இவன் திருப்பி இன்னொரு லோன் போட்டு வாங்கினேன்.